Welcome student, I am Ganesan. So in the testing hypothesis sum பார்க்கலாம். Already introduction கொடுத்திருக்கேன் ரெண்டு type of samples, large sample, small sample. But large sample நாலு type இருக்கு. Single mean, difference of mean, single proportion, difference of proportion. இது எதுல வருதுன்றது நம்ம பார்க்கலாம். So இப்போ இங்க பாத்தீங்கன்னா a machine puts out 16 imperfect articles in the sample of 500. So அப்போ பேசினா ஒரு மிஷின் வந்து 500 ஆர்டிக்கல்ல 16 ஆர்டிக்கல் வந்து தப்பா பிரிண்ட் ஆகி வருது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. சரி, ஓகே, 500 ஆர்டிக்கல் சொல்லும் போதே நம்மளுக்கு n1 வேல்யூ 500, so that it is large sample. அதெல்லாம் நல்லா கிளியரா சொல்லிட்டாங்க. இது அவுட் ஆஃப் இதுல வந்து 16 வந்திருக்கு. அப்போ கண்டிப்பா இது வந்து ப்ரொபோர்ஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன். சரி, இது சிங்கிளா டபுளான்றது பார்க்கலாம். சரி, இவ்வளவு இது வந்து வருது. ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா P1 வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ணும்போது P1 வந்து 16/500 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரி, அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா ஆஃப்டர் இட் வாஸ் ஓவராலிங் பண்றாங்க, சர்வீஸ் பண்றாங்க. ஸோ ஓவராலிங் பண்ண பிறகு என்ன ஆச்சுன்னா இட் புட்ஸ் 3 இம்பர்ஃபெக்ட் ஆர்டிகல் இன் சாம்பிள் ஆஃப் 100. ஸோ ஓவராலிங் பண்ண பிறகு இந்த மிஷின் என்னன்னா 100 ஆர்டிகல்ல 3 இது வந்து தப்பா ஆர்டிகல் கொடுக்கு, தப்பா பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ P2 வேல்யூ 3/100. P2 வேல்யூ 3/100. அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் தி ஓவராலிங், செகண்ட் வந்து ஆஃப்டர் தி ஓவராலிங். சரி, அப்போ ரெண்டு சாம்பிள் இருக்கனால டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் தெரிஞ்ச உடனே அதுக்கான ஃபார்முலாவை எடுத்து இங்க எழுதணும். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா எழுதிட்டோம். சரி, இதுக்கப்புறம் என்ன, இதை P1 வந்து டிவைட் பண்ணலாம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 16/500 வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா 0.032 அப்படின்னு வரும். P2 3/100 வந்து உங்களுக்கு என்னன்னா 0.03 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ ரெண்டுமே கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா LOS வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணாதனால நம்ம இதை 5% லெவலே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹைபோதீசிஸ், நல்ல ஹைபோதீசிஸ், another one alternate hypothesis, ரெண்டுமே நம்ம டிக்ளேர் பண்ணணும். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. has the machine improved its performance? ஓவராலிங் பண்ண பிறகு மிஷின்ல பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இல்ல ரெண்டு பழையபடி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் டிக்ளேர் பண்ணணும். அப்போ ரெண்டுமே சேமா தான் இருக்கு அப்படின்றது தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். P1 is equal to P2. அப்போ என்ன அர்த்தம்னா சர்வீஸ் பண்ணதுனால எந்த டிஃபரன்ஸும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். சரி, அப்போ ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் என்ன பண்ணோம், இல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு காட்டணும். எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு காட்டணும், நாட் ஈக்குவல்ட்டுன்னு போயிடக்கூடாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நாட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டா என்ன ஆகும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சர்வீஸ் பண்ண பிறகு அதிகமும் ஆகலாம், இல்ல குறையவும் செய்யலாம் நாட் ஈக்குவல் டு போட்டா. ஸோ அப்போ கண்டிப்பா நம்மளால நாட் ஈக்குவல் டு போடக்கூடாது. அப்ப என்ன போகணும், பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா செகண்ட் டைம் சர்வீஸ் ஆன பிறகு அந்த தப்பா இம்பர்ஃபெக்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அது வந்து குறைஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது குறைஞ்சிருக்கணும் அப்படின்னா செகண்ட் இதுல வந்து குறைஞ்சிருக்கணும். அப்போ அது தப்பா பிரிண்ட் ஆகுறது வந்து செகண்டா வர்றதுல குறைஞ்சிருக்கணும். அப்போ கம்மியா இருக்கணும். அதான் P1 is greater than P2. இது வந்து நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து பிஃபோர் த சர்வீஸ், இது ஆஃப்டர் த சர்வீஸ். பிஃபோர் த சர்வீஸ்ல நிறைய தப்பா பிரிண்ட் ஆகிருக்கு. ஆஃப்டர் த சர்வீஸ் கம்மியா பிரிண்ட் ஆகிருக்கு, தப்பா பிரிண்ட் ஆகிருக்குன்ற மாதிரி இதை எடுத்து காட்டணும். அதனாலதான் P1 is greater than P2 அப்படின்னு போடணும். ஸோ ஒன்ஸ் P1 is greater than P2 போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம், இது ஒன்-டைல்டு டெஸ்ட். ஸோ இது ஒன்-டைல்டு டெஸ்ட்னு தெரிஞ்சிட்டாவே அதுக்கான டேபிள் வேல்யூ என்னன்னா, ஸோ இது அந்த டேபிள். இதுல வந்து ஒன்-டைல்டு டெஸ்ட் 5% லெவல்னா 1.645 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி P கால்குலேட் பண்ணலாம். ஸோ Pக்கான ஃபார்முலா N1 P1 ஸ்மால் p1 நல்லா பார்த்து எழுதிங்க, N2 P2 டிவைடட் பை N1 பிளஸ் N2. இந்த ஃபார்முலால எல்லாத்தோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இப்போ எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இதை வந்து கால்குலேட்டர்ல கம்ப்ளீட்டா அப்படியே சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.032 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் P வேல்யூ. ஸோ இதை வச்சு நம்ம Q வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ Q வேல்யூக்கான வேல்யூ என்னன்னா 1 minus P. ஸோ Q வந்து 1 minus P. ஸோ அப்போ அதில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 minus 0.032 அப்படின்னு வரும். ஸோ இதை அப்படியே கால்குலேட்டர் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0.968.
ஸோ பி வேல்யூ கியூ வேல்யூ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இது எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம செட் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் செட் வேல்யூ? P1 minus P2 divided by root of PQ into 1 by N1 plus 1 by N2. ஸோ இந்த ஃபார்முலால தான் நான் எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஓகே, எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். P1 minus P2 divided by PQ into 1 by N1 plus 1 by N2. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர்ல இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0.002 டிவைடட் பை ரூட் ஆஃப், இப்போ இதுல இருக்கிறது கீழே இருக்குது அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.00037 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரொம்ப கிளியரா கவனிங்க. உங்களுக்கு இது கால்குலேட்டர் போடும்போது டைரக்டா இது கிடைக்காது. உங்களுக்கு 3.65 சம்திங் வரலாம், இல்ல 7 சம்திங் வரும். இன்ட்டு 10 பவர் 04 அப்படின்னு வரும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 04னால இங்க 4 0 போட்டுருங்க. 1 2 3 4, அதுக்கப்புறம் ஒரு டாட் வச்சிருங்க. 37 அப்படின்னு எழுதுருங்க. மேபி 3000 வராது. 3 போட்டுட்டு 3க்கு அப்புறம் உங்களுக்கு 6 அப்புறம் 5 7 ஏதாவது வரும். அதை ரவுண்ட் பண்ணி 7 மாத்திட்டேன். ஸோ இதுதான் கால்குலேட்டர் கண்டிப்பா இப்படிதான் வரும். இது மாதிரி 0.000 வராது. அதை பார்த்து இங்க 4னா இது மாதிரி எழுதிக்கணும். சரி, ஓகே. திருப்பி இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்க. இதையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0.104 அப்படின்னு கிடைக்கும். சரி, இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஒன் டைல் டெஸ்ட்ல டேபிள் வேல்யூ 1.645 சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா லெஸ் தென் தி 1.645. ஸோ அதை விட இது கம்மியா இருக்கனால we accept the null hypothesis. Therefore we accept the null hypothesis H0. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர்.